ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 12 ராசிக்குள்ளான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலை என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மிதுன ராசியிலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கடக ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே புத பகவான் வீற்றிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது ரிஷப ராசியில் இருக்கிறனால காலபுருஷ தத்துவத்துக்கு தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும். பணம் புழங்கும், பணம் தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும், அது நீங்கி இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். சந்திரன் மிதுன ராசியில் இருந்திருக்கிறனால ஒரு வித பயங்கள் மக்களிடையே பீதி ஏற்படும். நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா, ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க, இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரகநிலையில் இருப்பாங்க. அப்போ அதற்கு அந்த பக்தி பெருகுச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துட்டாக்கா அந்த பயம் போய்விடும். இல்லாமல் சூரியனும் புதனும் கடகராசியிலே வீற்றிருக்கிறார்கள். அது ஒரு யோகத்தை கொடுக்குது. புதன் ஆதித்ய யோகம். அப்போ அந்த 4ஆம் இடம்ன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம், அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க, செலவு கொடுப்பாங்க, வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும், நண்பர்கள் ஒத்து போவாங்க. அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும், அவர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும். மக்களிடையே ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள். அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல, மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க. மக்கள் மட்டும் இல்லை, அரசாங்கத்துறையில் பணிபுரியவங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. போராடினாலும் அது வெற்றி பெற முடியும். அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அதில் ஆலோசனை பண்ணுவாங்க, இது கொடுக்கலாமான்னுவாங்க, இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் கன்னியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்திருக்காரு சனி. இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும். இவர்களெலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற இதை கொடுக்க போகிறாங்க. எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசின்னு இருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அதுக்கு தலையிட்டு அது என்ன பண்ணுவாங்க, அதில் யார் தலையிடுவாங்க, நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான். அப்போ நல்ல குணவங்க எதில் ஆன்மீகத்தில் தான் இருக்காங்க. ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கேட்கலாம். அது கேட்டு நடந்தால் நல்லது. நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம், அது நன்மையும் கூட. அப்போது இவ்வளோ ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும். அதற்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு. இருந்தாலும் மக்களுடைய இந்த 2 யோகங்கள் இந்த மாத பலன்களில் கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும். சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும். பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். இதனால் ஏற்றம் இறக்குமான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை கடைபிடித்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரங்கள் தான தர்மங்கள் சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலை வச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், குரு வழிபடலாம். குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா, மகாபெரிவா, ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள், அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம். இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறனால
ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்கு. நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி. அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணி வீட்டில் நிலவர பிரச்சனையும் நாட்டில் நிலவர பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் இப்படி தான் இருக்குது. ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் இறை வழிபாடும் தான தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த 12 ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதரை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதர் மகா காளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதான் என்ன மகாவாரங்கி வணங்குகிறேன். ஓம் அகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது 12 ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாலே எப்பயுமே ஒரு ஏக்கம், ஒரு விதமான சோர்வு, மனக்குழப்பம் இப்படி தான் இருந்துட்டுருப்பாங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாத பலனை பார்க்கும்போது அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க. நல்ல ஒரு சுபிட்சமான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசியாதிபதி குருவும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அப்போது நல்ல நிலைமைகள் வரும். நல்ல மக்களுடைய தொடர்பு கிடைக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள். ஏன் நல்ல சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயுமே கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. இதெல்லாமே நல்லவர்கள் சேரக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன். இது மாதிரிலாம் அமையும். உங்களுக்கு சனியும் வக்ரகதி பெற்று இருக்கிறனால அதனால் பாதிப்பு ஒன்றும் பெருசாக வராது. உங்களுக்கு அதிகமாக 7.5 முடிஞ்சிருச்சு. இனி ஒரு பயமும் வேண்டாம். இது இல்லாமல் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் மீனராசியில் இருக்கிறதுனால குருவோட வீட்டில் சுபரோட வீட்டில் இருக்கார். அதனால் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். இருந்தாலும் சில நேரங்களிலே உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வீடு விஷயத்தில் வீடு மாற்றம் ஏற்படும். வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. டக்குன்னு ஒரு வீடு இடம் கிடச்சிருக்கும், அதில் வீடு கட்டி போவீங்க. இல்லைனா கட்டின வீட்டை வாங்குவீங்க. இதுக்குண்டான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அதுக்குண்டான கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இப்போலாம் பணம் கொடுத்து தான் வாங்கணும்லாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. நிறைய இஎம்ஐன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. 80% லோன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் ஏன்னா அவங்களுக்கு வீடு விற்றா போதும் அப்படின்னு தான் இருக்குது. அப்போது இருந்தாலும் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு வெல்விஷன் இருப்பாங்க, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க, அது இந்த லைனில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களோட எப்போவும் எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்டை கேட்டு ஆலோசனை பெற்று போனால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அது நம்ம தெரியாமல் போனால் தான் தப்பாகிடுது. இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னா மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் வாங்கணும். மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வண்டி வாங்கினா நல்லது அப்படின்னா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது எந்த நேரத்தில் எந்த நாளில் வாங்கணும்னு ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து வைப்பாங்களாம். இதெல்லாமே அதுக்கு உண்டான துறையில் இருக்கிறாங்க. அவங்கவுங்க துறைக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்கவுங்க துறைக்கு அதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வருமானம். இவங்களுக்கே நம்ம வருமானம் கொடுக்கணுன்னாக்கா அப்போ நீங்கள் தெரியாமல் போய் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு அதெல்லாம் ஏற்படுகிற நஷ்டங்களை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இது மாதிரிலாம் செய்வீங்க. அப்போ அதுக்கு உண்டான துறையில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு போய் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதனால் அடிக்கடி இது மாதிரி நீங்கள் ஆலோசனை பெற்று பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. 6ல் குரு இருந்தால் கூட செவ்வாயோட இப்போ சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு. அதனால் அந்த 6ஆம் இடம் அதான் சொன்னேன், கடன் வழக்கு பிணி அதுமாதிரி நல்லதாக நடக்கும். கடன் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த கடனை வாங்கி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக பண்ணுங்கள். ஒரு வீடு வாங்குங்க, வண்டி வாங்குங்க, ஒரு படிப்பு செலவுக்கு வச்சுங்க, குழந்தைங்களோட படிப்பு செலவு, இல்லை வீட்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லது தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார் இந்த ஆகஸ்ட் மாதம் கேட்டு பார்க்கும்போது. அப்போ மனைவி மூலிமா நல்ல ஒரு தாயார் மூலிமாவும் மனைவி மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்களுடைய அன்பு, ஆதரவு, அனுசரணை எல்லாமே கிடைக்கும். அப்போது அதில் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. இது மாதிரிலாம் இருக்குது. இது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்போது அடுத்தவங்களோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத உதவி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே நடக்கும். திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியவர் நல்லா வந்திருப்பார். அப்போ அவர் மூலிமா நான் நல்லா வந்துட்டப்பா, இந்த உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், இப்படி தான் நடக்கும். அதுதான் எதிர்பாராமல் உதவி கிடைக்குது. நீங்கள் கேட்டு வாங்குறது தான் எதிர்பார்த்த உதவி, கேட்காமல் கிடைப்பது தான் எதிர்பாராத உதவி. இப்படி தான் கிடைக்க போகுது உங்களுக்கு.
அதனால் அதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். இது இல்லாமல் உங்களுக்கு பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அது தெய்வ பிரார்த்தனையாக இருக்கலாம், மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேண்டுதலாக இருக்கலாம். அதே போல் ஆடி மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த அம்மன் கோயிலில் தீ மிதிப்பாங்க, அலகு எடுப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும். அதெல்லாமே இப்போ நிறைவேற்றக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அதை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய உங்களுக்கு அருள் கிடைச்சி கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. அது மாதிரி அதை சொல்லியிருக்கேன். பெரியவங்களுடைய தொடர்பு கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். அவங்கள மதிப்பு முறையில் அவங்கள நல்லபடியாக நீங்கள் வச்சு நடத்திக்கணும். எப்பயுமே ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டு நம்ம அன்பு ஆதரவாக அனுசரணையாக இருக்கணும். அவங்கள தகாத வாரத்தில் பேசோ, அவங்களுக்கு கோபுரம் நடந்துட்டால் அவங்ககிட்ட வரைய உதவி கிடைக்காது. எப்பவுமே நம்ம உதவிக்கு நம்ம என்ன பண்ணணும், தயவு பார்த்து ஒரு தாட்சணியமாக தான், ஒரு அன்பாக அக்கறையாக தான் நம்ம அந்த உதவி பெற்றுக்கணும். அப்போ தான் நம்மளை உதவி ஈஸியாக கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்குது. அரசாங்கங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் வந்து உங்களுடைய முயற்சியால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலெலாம், அந்த உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே சரி நல்லா வெற்றி பெறும். உத்தியோகத்தில் மேன்மை அடைவீங்க. ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ வரப்போகுது. அதை பயன்படுத்திங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குரு வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அது இல்லாமல் சிரஞ்சீவி, 7 சிரஞ்சீவியில் ஒருத்தர் ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கேன். அவர் வழிபாடலாம். ராமபிரான் வழிபட்டு வரலாம். ராமர், லக்ஷ்மணன், சீதா, ஆஞ்சநேயர் இவங்க சேர்ந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள எல்லாமே வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் வந்துட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கெட்ட விஷயங்கள் மறவே மறந்து போயிடும். அப்படியே கெட்டது வந்தால் கூட அதுவே வந்து சோடு தெரியாமல் போயிடும். எப்பவுமே தெய்வத்தை நம்ம நெருங்க நம்மளுக்கு வரக்கூடிய தீய சக்தி எல்லாமே வேலைக்கு போயிடும். அதுதான் உண்மையான விஷயம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தான தர்மம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். அனாதை குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி உதவி பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம். வெறும் சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், பொருட்கள் கேட்கலாம். நீங்கள் உனக்கு என்ன ரொம்ப நாளாக ஏதாவது ஆசை இருக்கா, இது வேணுமா அப்படின்னு கேளுங்க. அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது உங்கள் வசதிக்கு வாய்ப்பு ஏற்ற மாதிரி இருந்தால் வாங்கி கொடுங்க. இல்லை அது அதிகமாக இருந்தால் 4 பேர்ட்டு நீங்கள் உதவி வாங்கி கூட அதை வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போது உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறனால அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் குழந்தை வடிவத்தில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். அது முருகராக இருக்கலாம், பாலமுருகன் வழிபட்டு வரலாம். அப்புறம் வந்து கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர்லாம் வந்து ரொம்ப இளம் குழந்தை வடிவில் உள்ள கிருஷ்ணன் சொல்லுவாங்க, அவர் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து குருவாயூரப்பன், அவரில் வந்து வணங்குறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கெல்லாம் கும்பிடக்கூடிய தெய்வம் அவர் தான் சொல்லப்படுது. அதனால் அவர் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் அனாதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் உதவி உதவி பண்ணிட்டு வரலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள இருந்தால் கூட அவங்களுக்கு அப்பப்போ அன்பாக அனுசரணையாக இருக்கலாம், பாதுகாக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரேன். இது மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து. இதுதான் எளிமையான பரிகாரங்கள். பெருசாக அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணணுமோ அது பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அதுதானே நம்மளுக்கு தேவை. நம்மளை வாழ்கிற வாழ்க்கை தானே என்னென்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிறதுக்கு, அது வேண்டியதுக்கு, அது வரக்கூடியதுக்கு தான் அந்த பரிகாரம்லாம் செய்கிறோம். நம்ம அது செய்யும்போது கண்டிப்பாக வந்து சேரும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு குற்றம் இருக்கும். மற்றவங்களுக்கு குற்றம் சொல்கிறத நிறுத்திடுங்க. உங்களுடைய குறையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்க. ஒரே கொள்கையாக இருங்க, ஒரே குறிக்கோளாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.